Assalamu alaikum and hi friends, welcome to my kitchen by Fasa. இன்றைக்கி லஞ்சுக்கு நான் கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சேன். ஸோ அதில் இருக்கிற அந்த கறி ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ஷேர் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பண்ணின 2 கறி ரெசிபீஸை தான் மெயினாக கவர் பண்ணிக்கிறேன். ஒன்று டெவில் சிக்கன். இது ஏற்கனவே என் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க என்னிட்ட கேட்டிருந்தாங்க, ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களோட பேரை நான் தேடி பார்த்தேன்னு எனக்கு கிடைக்கல. பட் அவங்களுக்காக தான் ஸ்பெஷலாக நான் அந்த ரெசிபி அப்லோட் பண்ணுறேன். அடுத்ததாக பொரிச்ச கத்திரிக்காய் கறி உண்டு கவர் பண்ணிக்கிறேன். ஸோ ரெசிபீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முந்தி கட்டாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்டேக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என் நியூ அப்டேட்ஸை உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் பார்க்கலும். இன்றைக்கி டெவில் சிக்கன் செய்கிறதுக்கு நான் 800 கிராம் அளவு சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சோம்பரப்பட்டு கடையிலே வெட்டித்தாங்க அப்படின்றதுக்கு கொஞ்சம் இப்படி சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. பட் நான் வீட்டில் கட் பண்ணியிருந்தேன், இதை விட பெருசாக தான் கட் பண்ணிப்பேன். சோம்பரப்பட்டத்துக்கு கிடைச்ச தண்டனை நல்லாவே சின்னதாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ இதை அவிச்சிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள். காரம் எல்லாம் பெருசாக இருக்காது, ஸோ இந்தளவே உங்களுக்கு சேர்த்துக்கலும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க, அப்போ அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் அவிக்கும் போது நல்லா இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். உப்பை நான் எப்போவுமே கல்லுப்பை கிரைண்டரில் இப்படி அரைச்சிட்டு தான் நான் சேர்க்குறேன். ஏண்டா தூளுப்பு யூஸ் பண்ணுறதை விட கல்லுப்பு யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கும். கல்லுப்பு அப்படியே யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட உங்களுக்கு யூஸ் பண்ணலும். நான் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கிறேன், அப்போ அந்த சம்பல் அப்படி செய்யும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை நாங்கள் அவிச்சிக்கணும். ஆனால் முக்கியமான விஷயம், இந்த சிக்கன் 50% தான் வேகணும். அரை வேகுவல் தான் வேகணும், ஃபுல்லாகவே வேக வச்சிடப்படா. அப்போ கோழியெல்லாம் கசிஞ்சு போய்த்திடும். ஸோ 50% மீடியம் ஃப்ளேமில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த கோழியில் உள்ள தண்ணியிலே அது வேகணும். நான் சமைச்சிட்டு இருக்கும்போது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக பிளேன் டீ குடிப்பேன். ஒரு 12 மணி ஆகும்போது ஒரு பிளேன் டீ குடித்தேன்டா அப்படி புத்துணர்ச்சியாக இருக்கும். இஞ்சி போட்டு குடித்தேன்டா அதை விட நல்லம். பட் இஞ்சி முடிஞ்சு யாரெல்லாம் இப்படி சமைக்கும்போது சூடாக என்னவாவது குடிப்பீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இந்த பொரிச்ச கத்திரிக்காய் கறி செய்கிறதுக்கு கத்திரிக்காவை நான் இப்போ காட்டுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் 700 கிராம் அளவு கத்திரிக்காய் தோட்டத்தில் பிச்சது, அடுத்தது கடையிலையும் கொஞ்சம் வாங்கினேன். இப்போ உங்களுக்கு மீடியம் சைஸ் கத்திரிக்காண்டா 4 அப்படி பொழந்து விட்டுட்டு பொரிச்செடுத்தேன்டா நல்லா அழகாய்க்கும் பார்க்குறதுக்கு. பட் இந்த கத்திரிக்காய் மிச்சம் நீட்டம் அப்படின்றதுனால நான் இப்படி கட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் நீட்டமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ நல்லா இருக்கும் கறி. இந்த கத்திரிக்காய் ரெசிபி என் உம்மாட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி. அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ தேங்காய் சோறு, நெய் சோறு அந்த மாதிரி செய்கிறீங்கண்டா இந்த கத்திரிக்காய் கறி கட்டாயம் செய்யுங்க. டேஸ்ட் அப்படி இருக்கும். கெஸ்ட் வராங்க அப்படின்னா கூட நாங்கள் இந்த கத்திரிக்காய் கறி கட்டாயம் செஞ்சுருவோம். இப்போ நாங்கள் இதை பொரிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி முடிஞ்சு ஒரு டீஸ்பூன் மாதிரி மஞ்சள்,
தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்குவோம். நான் ஏற்கனவே வச்சு இந்த கோழி இப்போ 50% வெந்திச்சா அப்படின்ட்டு பார்த்துட்டு வரணும். சிக்கன் வந்துட்டு அரை வேகுவல் வெந்துட்டு இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அதை நாங்கள் கத்திரிக்காவை பொரிச்ச போகிறோம், அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். கத்திரிக்காவை மீடியம் ஃப்ளேமில் கோல்டன் ப்ரௌன் கலர் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துட்டா போதும். அதை விட கலர் ஆகும் வரைக்கும் வச்சுட்டிங்கன்னா கறி வந்துட்டு பார்க்குறதுக்கு அழகாய்க்காது, அடுத்தது வந்து கசப்பாயிடும். அதை சுட்டி கொஞ்சம் பார்த்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் மட்டும் பொரிச்சு எடுத்தால் போதும். இது கொஞ்சம் சத கத்திரிக்காய் அப்படின்றதால எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த கலர் வாரதுக்கு. இப்போ இந்த கலர் வந்துட்டுண்டா போதும், எடுத்து வச்சிடலாம். எல்லா கத்திரிக்காயையும் இந்த கலர் வாரதுக்கே பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ சிக்கனையும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கணும். இது அவிச்ச சிக்கன் அப்படின்றதால இதுக்கு நிறைய எண்ணெய் போகாது, முருகிறதுக்கு நிறைய நேரம் போகா. ஸோ உங்களுக்கு குயிக்காகவே இதை பொரிச்சு எடுத்துடலும். நான் டெவில் சிக்கன் ஏன் அவிச்சு பண்ணுறேன்டா, முக்கியமாக அந்த சிக்கன் அவிச்சா தண்ணிக்காக வேண்டிதான். அந்த தண்ணி சேர்த்து டெவில் சிக்கன் செஞ்சேன்டா டேஸ்ட் வந்துட்டு அப்படி நல்லா இருக்கும். அதான் நான் பச்சையாக பொரிக்காமல் கொஞ்சம் 50% அவிச்சுட்டுட்டு பொரிக்கிறேன், அந்த சிக்கன் ஸ்டாக்குக்காக வேண்டி மிச்சமாக. இப்போ இந்த கலர் வந்துட்டுண்டா போதும், எடுத்து வச்சிடலாம். இதை விட கிறிஸ்பி ஆயிடுச்சுண்டா கல் மாதிரி ஆயிரும் சிக்கன். ஸோ ஓரளவுக்கு நல்லா முருகிற வரைக்கும் வச்சுட்டா தாராளமாக போதும். ஸோ எடுத்து நல்லா எண்ணெய் வடிய விட்டுருங்க. இப்போ இந்த கத்திரிக்காய் கறி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். எண்ணெய் அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் அந்த பொரிச்ச எண்ணெயை தான் சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் மாதிரி கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை ரம்பை, 1 டேபிள் ஸ்பூன் அளவு மாசி, 4 ஈரமிளகாய் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி பச்சை கொச்சிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கணும். நாங்கள் இந்த கத்திரிக்காயையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்ததுனால உங்களுக்கு எவ்வளோ குறைவாக எண்ணெய் சேர்க்கலுமோ இது வதக்குறதுக்கு அந்த அளவு குறைவாக வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற உப்பு எல்லாமே கல் உப்பு தான். அதை லேசாக கிரைண்டரில் அரைச்சி விட்டுட்டு சேர்ப்பேன். அரை டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. கலர் வந்துட்டு சரியாக வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சின்ன டிப் ஒன்று உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன். என்னென்னா, நீங்கள் நன்ஸ்டிக் யூஸ் பண்ணும்போது கட்டாயம் ஒரு வுடன் ஸ்பெட்யூலா அப்படி இல்லாட்டி அந்த நன்ஸ்டிக் பேனுகளுக்கே யூஸ் பண்ணுற கரண்டிகள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காட்டுற மாதிரி ஹார்ட் கரண்டிகள் வந்துட்டு யூஸ் பண்ணவே வேணும். நன்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது பிரச்சனை இல்லை, நாங்கள் அதை அந்த முறைப்படி வந்துட்டு யூஸ் பண்ணிக்கணும். அதில் ஒரு சின்ன கீரல் என்னவாவது விழுந்துச்சு அப்படின்னா அது புது பேனாக புது பாத்திரமாகவே இருந்துச்சுண்டா கூடவும் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ண வேணும். ஏண்டா அது அப்படியே பெரிய கோடாகி அதில் உள்ள நன்ஸ்டிக்கெல்லாம் கலண்டு அது சாப்பாட்டோட கலந்து பெரிய பிரச்சனையாயிரும். ஸோ நன்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள், பட் அந்த முறைப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளும் அந்த ஹார்ட் கரண்டிகள் வந்துட்டு யூஸ் பண்ணவே வேணும். ஸோ அந்த பேனை விட எங்களோட ஹெல்த், எங்களோட லைஃப் வந்துட்டு எங்களுக்கு மிச்சம் முக்கியம்.
ஸோ அப்படி கீரல் விழுந்த பாத்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ண வேணும். இப்போ ஓரளவு வதங்கின பிறகு இதுளுக்கு தேங்காய் தண்ணிப்பால் 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். எனக்கு இன்றைக்கி இந்த கறி கொஞ்சம் கிரேவியாக வேணும், அதனால் நான் 1 கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அப்படி கிரேவியாக தேவையில்லண்டா 3/4 கப் அளவு சேர்த்தா கூட போதும். இப்போ சேர்த்துட்டு இதுளுக்கு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கறி பவுடர் சரக்குத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் அளவு நச்சீரகம் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கட்டர் தூள் சேர்த்துக்கோங்க, துண்டு மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொஞ்சம் கலருக்காக வேண்டி நான் கொச்சிக்கத்தூள் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துட்டா போதும், கலர் கொஞ்சம் பார்க்க அழகாய்க்கும். இப்போ சேர்த்து இந்த கிரேவி நல்லா திக்காகி வர வரைக்கும் வேக விட்டுறணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் வேக விடணும். பால் நல்லாவே குறைஞ்சிட்டு 3/4 பங்கு மாதிரி குறைஞ்சிட்டு இப்போ உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு போதாட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்டா கத்திரிக்காய் சேர்த்த பிறகு உப்பு சேர்க்குறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இப்போவே உப்பெல்லாம் சேர்த்துட்டு நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சு இந்த கத்திரிக்காயை வந்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நான் இப்போ கொஞ்சம் உப்பு தேசிக்காவை இப்படி தாட்டி விட்றேன். இப்போ டேஸ்ட் வந்துட்டு அப்படி நல்லா இருக்கும். இப்போ வீட்டில் உங்களுக்கு உப்பு தேசிக்காய் இல்லை அப்படி இல்லைன்னா சில பேருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதெல்லாம் கறியாக்கி ஃப்ளேம் ஆஃப் பண்ண போகிறோம் 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலும். இப்போ உப்பு தேசிக்காவை தாட்டி விட்ட போகிறோம் 1 கப் அளவுக்கு தேங்காய் கட்டி பால், முதலாவது பாலை வந்துட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை கரண்டியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேணாம். இப்படி ஒரு பேன் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஈஸி ஆகிக்கும். ஸோ லேசாக இப்படி ஆட்டி விட்டு தான் நீங்கள் வந்துட்டு பாலை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கட்டிப்பாலை எல்லா பக்கமும் ஒரு கொதி வார வரைக்கும் கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்ச பிறகு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி ஆட்டி விட்டுட்டு 15 நிமிடங்கள் மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு புளியெல்லாம் கத்திரிக்காய் துண்டுகளுக்கு நல்லா பிடிச்சிடும். இப்போ இந்த டெவில் சிக்கன் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு அதே பொரிச்ச எண்ணெய் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்களோட குக்கிங் ஆயிலே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுளுக்கு 1/2 டீஸ்பூன் மாதிரி கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுறணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இப்படி நான் காட்டுற மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த டெவில் சிக்கனுக்கு அந்த போடுற பீசஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் இப்படி பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கறி கொச்சிக்காவையும் நான் வந்துட்டு பெரிய சைஸில் ஒரு கறி கொச்சிக்காவை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் அளவு உண்டு இல்லை, உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அவ்வளோ சேர்த்துக்கலும். இதை விட கூட சேர்க்கணும் அப்படின்னா கூட உங்களுக்கு சேர்த்துக்கலும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுண்டாவும் நல்லா இருக்கும், எனக்கு இன்றைக்கி வீட்டில் இல்லை. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ரம்பை இருந்தால் சேர்த்துக்கோங்க, நல்ல மனம் வைக்கும். பட் நாங்கள் போடுற இந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அரை வேகுவல் தான் வேகணும். ஸோ நல்லா வேக வைக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் மாதிரி கட்டர் தூள் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட உரப்பு எப்படி டேஸ்ட், உங்களோட உரப்பு டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் இதோட அளவை கூட்டி குறைக்கலும். பொரோனா ஏற்கனவே செல்லி இந்த மாதிரி அந்த சிக்கனை வச்ச தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கலும். ஏன்னா அதில் உப்பு மஞ்சள் நாங்கள் போட்ட மசாலா எல்லாம் மீக்கும். அதனால தான் நான் வந்து இதுக்கு கட்டர் தூள் மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா அந்த ஸ்டாக்கில் எல்லாம் மீக்கிற சுட்டி. இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு தக்காளி சோஸும் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்தேன். சில பேருக்கு சோஸ் வந்துட்டு நிறைய வைக்கணும். ஸோ அப்படியே ஆனவங்க வந்துட்டு கூடுதலாக சேர்த்துக்கலும். சில பேருக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் விருப்பம் வைக்கும். அந்த மாதிரி ஆக்கள் வந்துட்டு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே பொரிச்சு வச்ச கோழியை இதுளுக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த சிக்கன் ஸ்டக்குள்ளுக்கு அந்த துண்டெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அந்த உப்பு புளியெல்லாம் துண்டுளுக்கு நல்லா பிடிக்கும்.
இப்போ இந்த ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு டொமேட்டோ சாஸ் தேவை அப்படின்னா தாராளமாக ஊற்றிக்கலும். நான் இப்படி சிம்பிளாக தான் டெவில் சிக்கன் செய்கிறேன். பட் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு ஸ்பெஷல்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கறி உள்ளுக்கு ஈக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வத்துற வரைக்கும் ஹை ஃப்ளேம் வச்சு அப்படியே குக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம் வச்சா அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நிறைய குக் ஆகாது. அதனால தான் இப்போ எல்லா தண்ணியும் வந்துட்டு ஃபுல்லாக வற்றி லேசாக அடி பிடிக்கிற மாதிரி வரும்போது ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கறியும் சரி. அதோட நான் இன்றைக்கு ஒரு கோவா சுண்டல் செஞ்சேன். இது வந்துட்டு பொதுவாக எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றுமில்லை, கோவாவை நல்லா மெல்லிசாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய், வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், மாசி, உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெயில் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுட்டு இப்படி 50% வேகிற அளவுக்கு கிளறி எடுத்துடணும். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷலுண்டா இந்த தேங்காய் சோறு அப்படி செய்யும்போது வந்துட்டு நல்லா டேஸ்டான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். அவ்வளோதான். என்னை வந்துட்டு சிம்பிளான ஸ்பெஷல் லஞ்ச் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்றைக்கி தேங்காய் சோறு தான் நான் வந்துட்டு செஞ்சேன். ரெசிபி ஏற்கனவே அப்லோட் பண்ணிக்கிறேன். வேணுமெண்டா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கேட்கும், பார்த்துக்கோங்க. ஒரு பருப்பு கறி செஞ்சிருந்தால் நல்லா இருந்திக்கும். பட் எனக்கு வீடியோவும் பண்ணிவிட்டு டிஷ்ஷஸ் செஞ்சதுனால நிறைய லேட் ஆகிட்டு ஸோ பருப்பு கறி செய்யலை. நீங்கள் ஸ்பெஷலாக செய்கிறீங்க அப்படின்னா இந்த கறிகளோட ஒரு பருப்பு கறி செஞ்சிட்டிங்கன்னா விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கட்டாயம் இந்த ரெசிபீஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.